السلام عليكم. الحمد لله الذي أحدى الصلاة والسلام على من نبي بعده. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. வல்லுரையேகனுக்கே வானமின்றும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். வாஞ்சை நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மகடம் ஒழுக்கத்தை பேரச் சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்னடத்தையும் நற்பண்புகளையும் பொறுமையும் பெருந்தன்மையையும் மாசற்ற எண்ணம் மனக்கட்டுப்பாடும் ஒழுக்கத்தின் பல்வேறு முகங்களாகும். ஒழுக்கமில்லாத கல்வியும் ஒழுக்கமில்லாத வணக்கங்களும் எந்த பிரயோஜனமும் தரப்போவதில்லை. மது மாது சூது கொலை கொள்ளை கற்பழிப்பு என கண்டதே காட்சியை கொண்டதே கோலம் என சீரிழந்து சின்ன பின்னமாய் கிடந்த இந்த சமுதாயத்தை தன் ஒப்பற்ற ஒழுக்கத்தின் மூலம் ஒழுக்கத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரிடத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களில் அண்ணலாரை விட அதிக ஒழுக்கமுடையவரை பார்க்க இயலாது என அண்ணலாரின் நல்லொழுக்க பண்புகளை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினவப்பட்ட போது அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என வான்வரை சான்று கூறும். வல்லல் நபி உலக வெற்றிக்கு முத்த வாய்ப்பல்லவா? லா தக்ரபு ஸினா, ஸினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டிய கண்மணி நபிகள் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான், எனவே அதை தவிர்த்து விடுங்கள் என ஒழுக்கத்தை அன்றே சொன்னார்கள். ஆனால் இன்று பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்து பழகவிட்டு பற்றி கொண்டதே நான் அறிகிறோமே. பார்வையே பலவித பாவங்களுக்கும் ஒழுக்க கேடிற்கும் வழித்தலம். எனவே ஆண்களும் பெண்களும் தங்களின் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதன் மூலம் ஆரம்பத்திலேயே ஒழுக்க கேடினை கிள்ளி எறிந்தார்கள். இது ஒழுக்கத்தின் ஒப்பில்லாத மகனம் அல்லவா? அந்நிய ஆண்களை கவரும் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் என பெண்களுக்கு தடை விதித்தார்கள். பெண்கள் மனப்பூசி வெளியே திரிய வேண்டாம் எனவும் தங்களின் அலங்காரத்தை தன் கணவரை தவிர மற்றொரு இடத்தில் காட்ட வேண்டாம் எனவும் பர்தா என்னும் கவசமிட்டு பெண்ணின் பொக்கிஷத்தை பொன்னை விட மேலாக காக்க சொன்னார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சபை ஒழுக்கம் பேணச் சொன்னார்கள். சபையில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் சலாம் கூறுங்கள். ஒருவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் அமராதீர்கள். தன் இடத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மாற்று மதத்தினரும் கூட அல் அமீன் அல் ஸ்வாதிக் என அன்பாய் புகழும் அளவிற்கு ஒழுக்கத்தோடு திகழ்ந்தார்கள். ஒழுக்க குறைவான பேச்சினையும் அறுக்கத்தக்க பேச்சினையும் தவிர்த்து விடுங்கள். அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் நம்புபவர்கள் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லையெனில் வாய் மூடி இருக்கட்டும் என என நபிமொழியின் மூலம் பொய் புறம் கோல் வீண் பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள் என ஒழுக்கக்கேடிற்கு முற்றிலும் தடை விதித்தார்கள். பெற்றோரிடத்தில் தயவாய் நடக்க வேண்டும், பெரியவரிடத்தில் மரியாதையோடு நடக்க வேண்டும், உற்றார் உறவினரை இணைந்து நடக்க வேண்டும், உழைப்பாளியின் வியர்வை காயும் முன் ஊதியத்தை கொடுக்க வேண்டும், அனாதைகளை ஆதரித்து நடக்க வேண்டும், அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஆசிரியர்களிடத்தில் பணிந்து நடக்க வேண்டும் என எண்ணற்ற நபிமொழியின் மூலம் ஒழுக்கம் இவ்வுலகில் ஓம்புவதற்கு தன் வாழ்க்கையே ஒப்பிட்டு காட்டினார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை சம்பூர்ணப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்ற நபிமொழியின் மூலம் அனைத்து நல்லொழுக்கங்களை நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். ஆக உண்பதில் ஒழுக்கம், உறங்குவதில் ஒழுக்கம், உடுப்பதில் ஒழுக்கம், கழிவறை செல்வதில் ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம், அரசியல் ஒழுக்கம், இல்லறை வாழ்க்கை ஒழுக்கம் என அத்துணை துறையிலும் ஒழுக்கத்தை பேணினால்தான் சூனத்தை பெற முடியும் என ஒழுக்கத்தை கற்றுத்தந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஒரு மனிதன் காலை கண் விழித்ததிலிருந்து கண் நயனம் வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை, அடுப்படியிலிருந்து அரசியல் வரை அத்துணை துறையிலும் எப்படி அழகிய ஒழுக்க முறையை பேண வேண்டும் என அழகிய ஒழுங்குமுறையை கற்றுத்தந்த உத்தம நபியின் வழியில் வாழ்ந்து நாமும் வாழ்வில் ஜெயம் பெறுவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
அண்ணலார் கற்றுத்தந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நாம் அண்ணலாரோடு சுமணத்தில் இருப்போமாக. நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னது கிராஸ் போட்டி என்னன்னா நடக்கும் நினைக்கிறேன். தொடர் போட்டியாளர் முஹியதீன் மேல்நிலைப்பள்ளி ஜமீல் சிராஜ். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் إن الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده وبعد فقال الله تعالى في القرآن العظيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. நித்திரை இல்லா நித்திய ஜீவனை யாம் போற்றி முத்திரை நபியா இத்தரையில் வித்திட்ட சத்திய நபி மீது ஸலவாத் சலாம் சாற்றி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபையோரே சான்றோரே அஸ்ஸலாமு அலைக்கும். இச்சொற்போரில் எனக்கு கொடுக்கப்பட்ட மகுடம் ஒழுக்கம் பேண சொன்ன உத்தம நபிகளார். அறியாமைய வளங்கள் அற சாட்சிய காலம் அநியாயம் அக்கிரமம் தலை விரித்தாடிய காலம். அந்த இருள் சூழ்ந்த வையகத்தில் வைகரையாய் உதித்து உலகெங்கும் ஒளி வீசி மாக்களாய் திரிந்தவர்களை மக்களாய் மனிதர்களாய் மனித புனிதர்களாய் மாற்றினார்களே மானல் நபி அவர்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? அன்பு பண்பு பணிவு இரக்கம் தியாகம் போன்ற உயரிய குணங்கள் கடுகளவும் அறியாத குறைஷ் மக்களிடத்தில் வாழ்வில் ஒழுக்கங்களை வகுத்து தந்தது மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டினார்கள் எம்மான் நபி அவர்கள். இதனால் தான் அல்லாஹ் சொன்னான், நபியே நிச்சயமாக நீர் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர் என்று புகழாரம் சூட்டினான். முதலில் ஒரு மனிதனின் ஒழுக்கமான வாழ்விற்கு அடிப்படை தேவை கல்வியே. கல்வி என்ற அறிவு அறவே இல்லாமல் மடமையில் ஆழ்த்தப்பட்டு ஒழுக்கமற்றவர்களாய் வாழ்ந்த வேளையில் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று வலியுறுத்தியதோடு யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை என்றும் போதித்தார்கள். நெக்ஸ்ட் பிளேஸ் தொடர் போட்டியாளர் மஹபரத்துல் காதிரியா எம்.ஆர். முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி. அந்த பையன் திருப்பி ஆமாம் சரி நேரம் அடிச்சு கரெக்டாக வாய்க்கு நேரம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணால் வார்த்தை கரெக்டாக வெளியில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் வலிமாக்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒழுக்கம் பேண சொன்ன உத்தமர்கள். ஆம், மனிதனுக்கு உயிரை விட உயர்வாக உள்ளது, உயிரை விடவும் உயர்வானது ஒழுக்கம்.
ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் போயிருக்கும். மற்ற மதங்களை விடவும் தீனுல் இஸ்லாம் தான் ஒழுக்கத்தை மிகவும் வலியுறுத்தி செல்கிறது. ஒரு மனிதன் ஒழுக்கமான செயலிலிருந்து வேறுபாடு செய்கிறான் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர்களின் பெற்றோர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது தீனுல் இஸ்லாம் இயற்கையான மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அக்குழந்தை வழிமாறி செல்வதற்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பிறகு பார்வை ஒழுக்கத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் கூறியுள்ளான், குல்லில் முஃமினீன யஃபுது மின் அப்சாரிஹிம் ويحفظوا فجورهم من أبصارهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆண்களையும் பெண்களையும் அவர்களின் பார்வை ஒழுக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் என்று நபிகளாரிடம் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான். பிறகு மேலும் பேச்சு ஒழுக்கத்தில் தான் அவன் நல்லவனாக இல்லையா என்பது கருதப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் கூறியுள்ளான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், எத்தகைய நிலையிலும் நேர்மையான சொல்லையே பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் கூறியுள்ளான். மேலும் சிரிப்பில் ஒழுக்கங்கள். சிரிப்பு என்பது அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. மேலும் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான், وَإِنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى وَإِنَّهُ هُوَ أَمَاتَ وَأَحْيَا. சிரிக்க வைப்பவனும் அவனே, அழ வைப்பவனும் அவனே, வாழ வைப்பவனும் அவனே, மரணிக்க செய்வனும் அவனே. மேலும் நபிகளார் கூறியுள்ளார்கள், ஒரு மனிதனை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான காரியங்களை சொல்பவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபிகளார்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அதிகமாக சிரிக்க வேண்டாம் என்று. ஏனெனில் சிரிப்பு என்பது உள்ளத்தை கொன்றுவிடும். எனவே வாழும் காலமெல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் தஆலாவின் பொருத்தத்தையும் நபிகளாரின் திரு ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Kasih dulu. Itu kasihnya. தொடரும் போட்டியாளர் மாலிகுர் ரசூல் மதரசா முஹம்மது நஸீ அத்தார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حمدا وشكرا لله، الصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم. قال النبي صلى الله عليه وسلم ليس الشديد بالسرعة
சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களே, என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? வாங்குவதற்கு இடத்தில் என்ன இருக்கிற சூரே? வாங்குவதற்கு ஏன் இல்லை? நீ இந்த ஒட்டகத்தை எனக்கு வெளியே பேசிவிடு. கிழட்டு ஒட்டகம் ரசூலே, வேண்டுமானால் நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்றார்கள். ஒரு திருக்கத்திற்கு தாருங்கள் நாயகமே, இது அதைவிட அதிகமான என்று கூறி 800 திருக்கத்திற்கு ஒட்டகத்தை வாங்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை கட்டி வைத்து ரசூலிடம் கேட்க வெட்கப்பட்டு சென்றார்கள். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி 800 தினாரை கொடுக்க சொல்லி அந்த ஒட்டகத்தை தடவி இதை நண்பளிப்பு என்று கொடுங்கள் என்றார்கள். அவரின் கண்ணியமும் கரையாமல் காரியமும் நடைபெற்றது. சாப்பிடும் போது அருகில் உள்ளவர் உணவு உண்டால் கை விரல்களை சுவைக்காது அல்லது சுவைக்கச் செய்யாதவரை தனது கையை கழுவ வேண்டாம். பெருமை அளித்தவனாக தன்னுடைய ஆடையை பூமியில் பரவவிட்டு நடப்பவனை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அமைதியாக இருப்பதே அறிவுடைய செயலாகும். மேலும் இதை குறைவான மக்களே விரும்புவார். ஒருவர் மற்றவர் மீது அக்கிரமம் புரியாமல், ஒருவர் மற்றவர் மீது பெருமை கொள்ளாமல் பணிந்தவர்களாக இருங்கள் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை அவன் அறியாமலேயே காக்கிறானோ, அல்லாஹ் மறுமையில் அவனுடைய முகத்தை நெருப்பில் இருந்து காக்கிறான். அதிகமாக சொர்க்கத்தில் புகுந்துபவனை இரையற்றமும் நற்குணமும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இளமையும் செல்வமும் உலக வாழ்வும் நிலையற்றவை. ஒழுக்கம் ஒன்றுதான் இறுதி வரையிலும் நிலைநிற்கும். குல் மஅரூஃபின் சதகா, எல்லா நற்செயலும் தர்மமாகும். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறக்கும் வரை, காலையில் எழுந்தவுடன் இரவு தூக்கும் வரை அவன் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து ஒழுக்கங்களையும் நம்மளுக்கு வாழ்ந்தபடி நடக்க வழிவகுத்து தந்துள்ள உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன்படி வாழ்ந்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வருவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடரும் போட்டியாளர் எல்கேவி மேல்நிலைப்பள்ளி எம் முஹம்மது இஹ்சான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பத் وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم. இங்கு அமர்ந்திருக்கும் உலமாக்கள், பெரியோர்கள், சபையோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஒழுக்கத்தை பேண சொன்ன உத்தம நபிகளால். ஆம், இஸ்லாம் என்பது வெறும் இறை நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறியாகும். அல்லாஹ் மனிதனத்தை படைத்து ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் மூலம் கட்டளையிடுகிறார். மறுமை நாள் மீசான் தராசில் மிக கனமான விஷயம் மனிதனின் ஒழுக்கத்தின் கூடிய நற்குணங்களாகவே இருக்கின்றன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது. அதாவது குர்ஆன் சொன்னதை செய்வார்கள், குர்ஆன் விலக்கியதை விட்டும் விலகி இருப்பார்கள். குர்ஆன் அது முழுக்க முழுக்க ஒழுக்கமான்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஒரு அடிமையை கூட அடித்ததில்லை. எதிரிலும் கூட இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். நபிகளை குறிப்பிட்ட யூசுப் நபியின் கற்பொழுக்க வரலாறு, அது நம் வாழ்விற்கான நேரடி பயிற்சியாகும். தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனிடம், என் அருமை மகனே, மக்களிடம் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் பெருமையோடு நடக்காதே என்று அறிவுரை கூறினார்கள் என்று அல்லாஹ் நபிகளால் மூலம் நமக்கு கற்றுத் தருகின்றான். குர்ஆன் நம்பிக்கை கொண்டவரின் பண்புகளை இவ்வாறு கூறுகிறது. அவர்கள் வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள், கோபத்தை அடக்குவார்கள், மன்னிப்பவர்களாக இருப்பார்கள். மேலும் குர்ஆனில் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள், நல்ல காரியங்களை பிஸ்மில்லா சொல்லி வலது கரத்தால் செய்யுங்கள், நோயாளிகளை நலம் செய்யுங்கள், ஜனாசாவை பின்பற்றி செல்லுங்கள், பெற்றோரை கண்ணியப்படுத்துங்கள், பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் போன்ற நல்லொழுக்கங்களை அல்லாஹ் அண்ணல் நபிகளார் மூலம் நமக்கு கற்றுத் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த நன்மையும் குறைவாக நினைக்காதீர்கள்.
உங்கள் சகோதரை பார்த்து சிரிப்பதும் ஒரு நன்மைதான் என்று ஒரு சிறிய அமலை கூட கடைபிடித்து வாழ சொன்னார்கள். மேலும் பிறர் குறைகளை ஆராயக்கூடாது, பட்ட பேர் சொல்லக்கூடாது, பிறர் வீடுகளில் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சந்தேகம் கொள்ளவே கூடாது என்று அல்லாஹ் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் நபிகளால் மூலம் நமக்கு கொடுப்புகின்றார். இது மட்டுமா? உண்ணுவதில் ஒழுக்கம். உண்ணும் முன் கைகளை கழுவது, பிஸ்மில்லா சொல்லி உண்ணுவது, வலது கரத்தால் உண்ணுவது, தன் அருகில் இருவதை எடுத்து உண்ணுவது, உணவை குறிக்கூறாமல் இருப்பது, உணவை உண்ட பின் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன் என்று சொல்லுவது. பருகுவதிலும் ஒழுக்கம். உட்கார்ந்து குடிப்பது, வலது கரத்தால் குடிப்பது, அமர்ந்து குடிப்பது, தண்ணீரை பார்த்து விட்டு குடிப்பது, தண்ணீரை 3 முறை எடுத்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொழுக்கங்களை பின்பற்றி நற்பாக்க சலிகளாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். போட்டியாளர்கள் தளத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய 5 நிமிடங்கள் முழுமையாக பேச வேண்டும். தொடர்பு போட்டியாளர் ரஹ்மத்துல் ஆலமீன் பேரியக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இரவு ஏஎம் முகமது இத்ரீஸ் ஷாஃபி. ونصلي ونسلم على رسوله الكريم. يقول الله تعالى في سورة النور: قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم: أكرموا أولادكم وأحسنوا آدابهم يغفر لكم. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் மீலாது பேரியக்க சொற்போரரங்கினில் எமை ஒன்றிணைத்த ஓரிரையே பேரிரைவா, உனக்கே விண் புகழும் மண் புகழும் என் புகழும் எப்புகழும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரின் அருட்கொடையே, ஆதி ரஹ்மானூரின் பேரொளியே, ரப்புல் ஆலமீனின் ஹபீபே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நாயகமே, யான் சாற்றும் சலவாத்தும் சலாமும் என்றென்னும் தனக்கே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சன்மார்க்க சொற்போரரங்கத்தில் வீற்றிருக்கும் அறிவுச் சுரங்கங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வுயரிய மீலாதுன் நபி பேரியக்கத்தினரால் எமக்கு வழங்கப்பட்ட மகுடம் ஒழுக்கம் பேணச் சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது அருமை ஈமானி நெஞ்சங்களே, ஒருவரிடம் ஒழுக்கம் இல்லையேல் கடிவாளமில்லா குதிரை போல் வாழ்க்கை நெறியிழந்து குறிகோள் இன்றி கழித்து போகும். ஒழுக்கம் இல்லாத ஆணும் பெண்ணும் உயிரில்லாத பிணத்திற்கு சமம். ஏனெனில் ஒழுக்கம் உயிரை விட உயர்வானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் ஒழுக்கத்தை போதிக்கும் வகையில் பார்வையை தாழ்த்துதல், பாதையில் துன்பம் செய்யாமல் இருத்தல், சலாமுக்கு பதிலளித்தல் போன்ற ஒழுக்கவியல் மட்டுமல்லாது, காலை கண் விழித்தது முதல் இரவு கண்ணுறங்கும் வரைக்கும் உண்டான ஒழுக்க மாண்புகள் ஒன்று கூட விடுபடாது. ஒவ்வொன்றாய் கற்பித்து செயலாற்றி காட்டியது ஒன்றா இரண்டா, சுப்ஹானல்லாஹ், அளவற்றது. ஆனால் இன்றோ இவ்வுயரிய ஒழுக்க மாண்புகள் ஏனோ மங்கி மறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடையாமல் இருப்பதற்கு மிக மிக அவசியமாகும். மேலும் உங்களில் ஒருவர் தன் குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு அரை சாதர்மம் செய்வதை விட சிறந்தது என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் தப்ரானி ஷரீஃபில் பதியப்பட்டுள்ளது. சினிமாவும் சீரியலும் வளரும் தலைமுறையின் வாழ்க்கையின் ஒழுக்க நெறிமுறைகளை வலுவிலக்கு செய்கிறது. தாய் தந்தை இழந்தவன் எத்தீம் அல்ல. எவனிடம் ஒழுக்கத்துடன் கூடிய இல்மை இல்லையோ அவன்தான் எத்தீம் என்று கல்வி கடல் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இது மட்டுமா, பேச்சிலும் செயலிலும் உண்மையாக இருப்பதையும், சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதையும், உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பதையும், போதிக்கும் அருள்மறை ஆண்களையும் பெண்களையும் பார்வை தாழ்த்தி கொள்ளும்படி கட்டளையிடுகின்றது. கற்பை பேணி பாதுகாப்பதையும், வெட்கம், வீரம், தர்மம், தூய்மை, வாக்கு மாறாமை போன்றவற்றை கடைபிடித்து கண்ணியத்துடன் வாழச் சொல்கிறது. உங்களில் சிறந்தவர் குணத்தால் அழகானவர் என்ற நாயக வாக்கியம் புகாரி கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. பணிவென்னும் ரெக்கையை பெற்றோர்களுக்காக தாழ்த்துங்கள் என்றும், அளவு நிறுவைகளில் மோசடி செய்யாதீர்கள் என்றும், பெண்கள் தேவையின்றி வெளியே சுத்தி தெரியாதீர்கள் என்றும், அந்நிய ஆண்களிடம் பேச்சில் நளினம் காட்டக்கூடாது என்றும், எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்றும் எழில் மறையும் ஏந்தல் நபிகளாரின் பொன்மொழியும் கட்டளையிடுகின்றது. இப்படியாக ஒழுக்க மாண்புகளை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் எதையும் விட்டு வைக்கவில்லை. கல்வி கற்பதற்கு முன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்பது கண்மணி நபிகளாரின் போதனை. மனிதனுக்கு பகுத்தறிவு என்னும் 6வது அறிவை இறைவன் கொடுத்ததற்கு காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான். ஆக ஒழுக்கம் என்னும் விதையை நம்முள் விதைத்தால் அது நிச்சயமாக உயர்வு என்னும் விருட்சமாக வளர்ந்து நமக்கு மட்டுமல்லாமல் நாம் வாழும் சமூகத்திற்கும் பயன் தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே இஸ்லாம் போதிக்கும் ஒழுக்க மாண்புகளை இறுதி மூச்சு வரை பேணி பாதுகாப்போம். ஒழுக்கம் போதிக்க வந்த குணகுன்றாம் கோமான் நபிகளாரை முன்மாதிரியாக நாம் ஏற்று நம் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்பு போட்டியாளர் கல்லூரி மாணவர் டி தமீமுல் அன்சார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم. وقال النبي صلى الله عليه وسلم: ومن يضمن لي ما بين لحيتيه وما بين رجليه أضمن له الجنة. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து படிபட்டு கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சாந்தியும் சமாதானமும் நம் இறுதி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவுமாக. ஆமீன். எனக்கு இந்த போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒழுக்கங்கள். அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான என் இனிய சலாத்தை உரைத்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒழுக்கங்கள் ஏராளமாக உள்ளன. அதில் இக்கால சூழலுக்கு ஏற்றவாறு சிலதை மட்டும் பேச ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒழுக்கங்களில் கட்டுப்பட்டதுதான் இந்த நாவை பேணுவது. சலாமத்துல் இன்சானி ஃபீ ஹிஃப்ஸில் லிசான். ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு அவன் நாவை பேணுவதில் தான் இருக்கிறது. அதே போல் அதற்கு மாற்றமாக ஒரு மனிதனுடைய நாவில் தான் அவனுக்கு நிறைய பிரச்சனைகளையும் சண்டைகளும் ஏற்படுகிறது. எவன் ஒருவன் நாவை பாதுகாத்துக் கொள்கிறானோ அவருக்கு
சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எவன் ஒருவன் நாவை பாதுகாக்கிறானோ அவன் மகத்தான ஈடேற்றம் அடைகிறான் என்று இந்த செய்தியை பலப்படுத்தும் செய்தின அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணியமும் கௌரவமும் எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியுமா? அவன் வாய் மூடி அமைதியாக இருக்கும் போதுதான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். செய்தின ஆமீர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கலாமு கத்தவாஹி, பேசுவது என்பது ஒரு மருந்தை போன்றது. அது கொஞ்சமாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். அந்த மருந்து அதிகமாகிவிட்டால், அதாவது பேச்சு அதிகமாகிவிட்டால் அந்த மருந்தை அவனை கொன்றுவிடும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். செய்தனா லுக்மான் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நீண்ட உபதேசம் செய்து வருகிறார்கள். அதில் நாவை பற்றி பேசி வரும்போது, யகூலுல் லிசானு குல்ல ஸபாஹின் குல்ல மஸாஹின், நாவு இருக்கிறதே அது உறுப்புகளில் ஒவ்வொரு காலையும் மாலையும் உறுப்புகளை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்குமா? அதற்கு அந்த உறுப்புகள் பதிலளிக்குமாம், நீ வாய் மூடி அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் நன்றாகத்தான் இருப்போம் என்று அந்த உறுப்புகள் பதிலளிக்கும். பஹ்ராம் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு செல்கிறார். சென்று அவர் களைப்பாக இருக்கவே ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த மரத்தின் மேல் ஒரு அழகான பறவை ஒன்று சத்தமிட்டது. அதை பார்த்த அந்த மன்னர் அதை வேட்டையாடி வெட்டி இப்படி கூறினார், ஓ பறவையே, நீ வாய் மூடி அமைதியாக இருந்திருந்தால் நான் உன்னை வேட்டையாடி இருக்க மாட்டேனே என்று அந்த மன்னர் கூறினார். ஆக நாவை பேணுவது என்பது ஒரு ஒழுக்கம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நாவுதான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரு கால்களுக்கு மத்தியில் உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொண்டு பாதுகாத்துக் கொள்கிறானோ அவர்கள் சொர்க்கத்தை வாழ்க்கைகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே கூறியுள்ளார்கள். ஆக நாவை பேணுவதற்கு முயற்சி செய்ய வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளி முகமது ஃபாஜிஸ். حمدا شكرا لله الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق ஒழுக்கத்தின் பிறப்பிடமாய் உலகம் போற்றும் உத்தம நபியை எமக்கு தந்தவனே, மறைவழங்கிய மன்னவனே, உன்னை போற்றி புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்கத்தின் சீலரே, ஒப்பில்லா முழுமதியே, மஹ்மூது முஸ்தபாவே, உங்கள் நாமத்தை என் நெஞ்சில் ஏந்தி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தற்போது ஒழுக்கம் பேண சொன்ன உத்தம நபிகளார் என்ற தலைப்பில் பேச முன் வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். ஒழுக்கம் என்றவுடன் நம்மில் பலரும் எண்ணுவது கற்பொழுக்கத்தை மாத்திரமே. ஆனால் ஒழுக்கம் என்பது நம்முடைய சொல், செயல், ஏன் வாழ்வில் ஒவ்வொரு அங்கத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அத்தகைய ஒழுக்கத்தை எடுத்துரைக்க வல்ல அல்லாஹ் ஒழுக்கத்தின் சீலராய் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபிய உலகத்திற்கு பரிசாக தந்தான். இல்லை இல்லை, அகில உலகத்திற்கே பரிசாக தந்தான். மனிதனின் வாழ்வில் ஒழுக்கம் உயிரை விட மதிக்கக்கூடியது. எச்சில் துப்புவது முதல் அரசாட்சி புரியும் வரை எவ்வாறு ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏந்தல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் அதனை போதித்தும் வாழ்ந்தும் காட்டினார்கள். ஆரம்பமாக பெற்றோரை பேணும் ஒழுக்கம் பற்றி பாச நபி அவர்கள் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று கூறி பெற்றோரின் மதிப்பை கண்ணியப்படுத்தினார்கள். பெற்றோரை மதிப்பவன் மனிதரை மதிக்க கற்றுக்கொள்கிறார். இதுவே நம் நபி அவர்கள் காட்டிய வாழ்க்கை ஒளி.
அது மட்டுமா, இன்றைய காலத்தில் ஒரு சிறு பதவியில் இருப்பவரின் நிலை நாம் அறிந்த ஒன்று. ஆனால் அகிலத்தின் தலைவராம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தலைவராயினும் தனியாக அமர்ந்து உண்ண மாட்டார்கள். நானும் மனிதன்தான், மக்களோடு சேர்ந்தே சாப்பிடுகிறேன் என்று தாழ்மையால் நடந்து தலைமை ஆதிக்கத்தை தவிர்த்து தாழ்மையின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தோஹா நபி அல்லவா. அடுத்து சக மனிதர்களிடத்தில் பழகும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏதல் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நயவஞ்சர்களின் அடையாளமான ஒன்று வாக்கை மீறுவது, மோசடி செய்வது. அல் கரீமு இதா வஅதா வஃபா. உங்களில் சிறந்தவர், ஒழுக்கம் நிறைந்தவர் யார் தெரியுமா? வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். நயவஞ்சர்களின் அடையாளமான மற்றொன்று பொய் கூறுவது. இதையே அல் கிதுபு அக்குல் ஈமான் என்று கூறினார்கள் மானல் நபி அவர்கள். இவை சிறிய விஷயங்களாக தோன்றினாலும் மனிதனின் நம்பிக்கை, ஒழுக்கம், மதிப்பு ஆகிய அனைத்தையும் அழித்துவிடும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மேலும் சாப்பிடுவதிலும் தண்ணீர் அருந்துவதிலும் கூட நபி அவர்கள் விட்டு வைக்கவில்லை. சாப்பிடும் போது கைகளை கழுவ வேண்டும், வலது கையால் உங்களுக்கு முன்னால் இருப்பவைகளை சாப்பிட வேண்டும் என்றும், தாகமாயினும் தண்ணீரை அமர்ந்து ஒரே மூச்சில் குடிக்காமல் 3 மூச்சில் குடிக்க வேண்டும், தண்ணீரில் மூச்சு விடக்கூடாது என்று கூறினார்கள் தோஹா நபி அவர்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் தண்ணீரில் மூச்சு விடுவதாலும் கைகளை கழுவாவிட்டாலும் அதன் பாக்டீரியா மற்றும் வைரஸ் உடம்பிற்கு சென்று வயிறு வலி, சிறுநீரகம், நுரையீரல் பாதிப்பு போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது என்று கூறுகிறது. ஆனால் இத்தகைய ஒழுக்கத்தை நம் நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எவரேனும் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். எச்சில் துப்பும்போது கூட நமக்கு நேராக வலது பக்கம் மனிதர்கள் நடமாடும் இடத்தில் துப்பக்கூடாது. படுக்கும் போது ஆண்கள் குப்புறப்படுத்தக்கூடாது, பெண்கள் நிமிர்ந்து படுக்கக்கூடாது. அது மட்டும் மேலும் கழிவறைக்குள் நுழையும் போது தலையை மறைத்து ஆண் பெண் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாவல் தேடி இடது காலை முற்படுத்தி செல்ல வேண்டும். வெளியே வரும்போது வலது காலை முற்படுத்தி வர வேண்டும் என்று சிறு ஒழுக்கத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டினார்கள் என்றால் மற்றவைகளை என்ன விட்டுவிட்டா இருப்பார்கள்? ஒருவனை நல்லவன் என்று அடையாளம் படுத்துவதற்கு அவனது பேச்சு ஒழுக்கம் ஒரு காரணியாக அமைகிறது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லையானால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று கூறினார்கள் ஏதல் நபி அவர்கள். ஒருவர் நோயுற்றால் விசாரிக்க வேண்டும், மரணித்தால் பின்தொடர வேண்டும். அது மட்டுமா, மற்றவர்களுக்கு தொழுகை நடத்துபவர்கள் கூட சுருக்கமாக நடத்தட்டும். கோபத்தை அடக்குபவனே உண்மையான வீரன் என்ற ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தோஹா நபி அவர்கள். ஆகவே சத்தியம் பேசு நாவை அலங்கரிக்கும், அன்புடன் நட உயிரை மகிழ்விக்கும், பொய்யை தவிர மனதை மலர்விக்கும். மக்களில் சேர்ந்தவர் அவர்கள் ஒழுக்கத்தில் சேர்ந்தவரே என்றார்கள் ஏதல் நபி அவர்கள். ஒழுக்கம் இல்லாத ஈமான் முழுமையடையாது. அதனால் நாம் அனைவரும் எண்ணற்ற ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்த சரித்திர சாதனை நபியின் வழியை நாமும் பின்பற்றி ஈருலகிலும் ஜெயம் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்பு போட்டியாளர் المدرسة الحامدية يريم حميد إبراهيم. அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவுக்குவித்தாகிய ஆழ்ந்த சிந்தனைக்கு மூலமாகி கடலையும் நீள்வானையும் அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்து அருளாட்சி புரியும் அல்லாஹ்வின் பெரும் கருணையும் மானுடம் செழிக்க மாநிலம் சிறக்க மக்கத்தில் உதித்த மதீனத்து ராஜனாம் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளாசிகளும் ஆன்றோர்கள் அனைவரின் அருளாளர்களின் இனிய துஆக்களும் ரஹ்மத்துல் ஆலமீன் மீலாது பேரத்தின் இந்த மகானத மஜ்லிஸை வந்து சூழட்டுமாக. ஆமீன். சான்றோரே, சமயோரே, நடுவர் பெருமக்களே, என் போன்ற மாணவர்களே, அன்பிற்கினியோரே, யாவருக்கும் என் இதய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தன சபையில் அடியேனுக்கு வழங்கப்பட்டுள்ள மகுடம் ஒழுக்கம் பேர சொன்ன உத்தம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலத்திற்கு ஏற்ற அருமையான தலைப்பு. ஒழுங்கீனத்தின் ஒட்டுமொத்த வடிவமாய் காட்டும் இராண்டுகளாய் மிருகங்களுக்கும் கீழாய் வாழ்ந்து கொண்டிருந்த அரேபிய மக்களே தனது அன்பான வழிகாட்டுதலால் அரவணைப்பால் அந்த மாக்களை மனித புனிதர்களாய் மாற்றி மகத்தான மறுமலர்ச்சி கண்டார்கள் மஹ்மூத் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவன் தன் வான்மறையில் அவன் எத்தகையவன் என்றால் எழுத்தறிவில்லா மக்கள் அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினார்.
அவர்களுக்கு அவனுடைய வசனத்தை அவர் ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நிச்சயமாக இவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் என்று இறைவன் இறை தூதரின் மகத்தான சீர்திருத்த அருமணியை இங்கே நினைவுபடுத்துகிறான். நற்குணங்களின் நன்கவனமாய் கமழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் நற்குணமுடையவரே என்று கூறி காட்டு மிராண்டிகளாய் வாழ்ந்தவர்களை சமுதாயத்தின் வழிகாட்டிகளாய் வார்த்தெடுத்தார்கள் வள்ளல் நபிகளார். நல்ல நண்பன் நாளை நம்மை கியாமத்தில் சொர்க்கம் கொண்டு சேர்ப்பான் என்றார்கள் எங்கள் நபி. ஆம், அப்படியானால் தீய நண்பன் வினாவாகவே விட்டு விடுகிறேன். ஈமான் வெட்கம் ஈமானில் என்றும் உள்ளது என்றார்கள் எங்கள் பெருமானார். ஒழுக்கக்கேடான அசிங்கங்களுக்கு காரணம் வெட்கமின்மையே. அது கடைசியில் நம் ஈமானையே பறித்துவிடும். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காது, அது ஞானக்கேடானது, பாதையால் கெட்டது என்ற மறைவசனத்தை முழங்கிய வள்ளல் நபிகளால் கற்பொழுக்கம் உள்ள சமூகம் உருவாக காலமெல்லாம் கடமையாற்றினார்கள். இன்றைய இளைய சமுதாயத்தை எண்ணி இதயம் கண்ணீர் வடிக்கிறது. இத்தகுவா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இனி நபட்ச நபிகள சதே, நிச்சயமாக அல்லாஹ்வின்படி மிக கடுமையானது. போதைத்தரும் அனைத்து பானங்களும் ஹராம் என்று கூறிய நபிகளார் மதுவிலேயே மூழ்கி கிடந்த மக்களை மதுவின் வாடையே அரபு தேசமாய் மாற்றி மகத்தான புரட்சி செய்தார்கள். உம்முல் ஃபவாஹிஷ், மது பாவங்களின் மாதா என்றும் எச்சரிக்கை செய்தார்கள். போதையை சிக்குண்டு கிடக்கும் வாலிபர்களே, போதை சமூக ஒழுங்குகளை சிதைத்துவிடும் பெரும் பாவமாகும். அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. சிந்திப்பீர். ஒவ்வொரு விடயங்களிலும் ஒழுக்க விழுமியங்களை போதித்தார்கள் உத்தம நபிகளார். என்று வாய்ப்பிழந்து கொட்டாயை விடுவது ஷைத்தானுக்கு சிரிப்பை உண்டாக்கும். கொட்டாவை அடக்கி ஆவணமில்லையும் ஷைத்தான் ரஜீம் என்று கூறுங்கள். கண்ட இடங்களில் எச்சியை துப்பாரு. ஒரு ஓரமாக இடதுபுறமாக உமிழுங்கள். எதையும் உண்ண பருக தொடங்கினால் அமர்ந்து பிஸ்மி சொல்லி தொடங்குங்கள். தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் கூறுங்கள். உணவு தட்டில் தனக்கு பக்கத்தில் உள்ளதை உண்ணுங்கள். கைகளை அங்கும் இங்கும் அலைய விடாதீர்கள். பூமியில் நடந்து செல்லும் போது அகம் பாவமின்றி அடக்கமாக நடந்து செல்லுங்கள். பாதையின் ஒழுங்குகளை பேணி இடத்தரும் பொருட்களை அப்புறப்படுத்துங்கள். சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். பெரியவர்களை கண்ணியப்படுத்துங்கள். பெற்றோர்களோடு பரிவன்போடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் குரலை உயர்த்தி பேசாது என அண்ணலார் போதித்த ஒழுக்க மாண்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பெரியவர்களை முந்திக் கொண்டு செல்லாதே. பக்கத்து வீட்டார் பசி தீர்க்க நீ மட்டும் உண்டு மகிழாதே. ஏழை எளியோர்களுக்கு இல்லை என்று சொல்லாதே. ஒருவேளை இல்லையானால் நல்ல வார்த்தைகளை கூறு. பிறருக்கு நாவாலும் கைகளாலும் தீங்கிழைக்காது. பெண்களே, இறுக்கமான ஆடைகளையும் உடற்பாகங்களை வெளிப்படுத்தும் ஆடைகளையும் அணியாது. தொழுவதற்கு உங்கள் வீடே கைரான இடம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றுங்கள். குடும்ப உறவுகளை பேணுங்கள். கோல் போய் புறம் பேசாது. மூவர் இருக்க இருவர் மட்டும் பேசிக்கொண்டிருக்காது. வணக்க வழிபாடுகளே நிதானத்தை கடைபிடியுங்கள். தூங்க செல்லும் முன் உங்கள் படுக்கைகளை உதறிக்கொள்ளுங்கள். வலதுபுறமாக கிப்லாவை நோக்கிய நிலையிலே உறங்குங்கள் என்றெல்லாம் பார்த்து பார்த்து ஒழுக்க பண்பாடுகளை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஊட்டி உணர்வூட்டி நல்லதோ சமூகத்தை சமைத்தார்கள் சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நம்மை அல்லாஹ்விடமிருந்தும் ரசூலிடமிருந்தும் வெகு தூர்படுத்திவிடும். நபிகள் போதித்த ஒழுக்க நெறிகளை பேணி நம் வாழ்வியல் பயணத்தை வடிவமைப்போம். ஈருலக வெற்றிகளை ஈட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வருகிறேன், விடை பெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. محمد القادرية رفيق الولي يحيى محمد الفصيح حمدت حمدا على ما صمدا صليت صلاة على ما شافيا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم.
இல்லா ஓர் இறை கொள்கிதனை ஓங்கி ஒரு திட்டவு பெற்ற இறை தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சாற்றி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் தாங்கி ஜொலிக்கின்ற எம்மன்றத்தால் வழங்கப்பட்ட உலகம் பேண சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மகத்தான போட்டியின் தலைப்புக்கள் நுழையும் முன் சலாமினை கொண்டு ஆரம்பிப்பவன் பெருமையை விட்டும் நீங்கியவன் என்று பெருமானாரின் சபை வழக்கத்தை பேணியவனாய் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இஸ்லாத்தில் ஒழுக்கம் என்பது சுய கட்டுப்பாடு, கடமைகளை கடைபிடித்தல், நெறிமுறை நடத்தை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். பிற உயிர்களிலிருந்து மனிதனை மனிதனாக பிரித்து காட்டுவதே ஒழுக்கம் என்னும் உன்னத பண்புதான். ஒழுக்கம் உயிரினும் மோகப்படும். ஒவ்வொரு மனிதனும் தன் நடையிலும் உடையிலும் பேச்சிலும் சிறப்பிலும் ஊனிலும் உறங்குவதிலும் குடும்ப வாழ்விலும் வாணிபத்திலும் எத்தகைய ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை தன் வாழ்வாகவே வாழ்ந்து காட்டியவர்கள் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் நன்றோ லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்கள் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்கிறது என்று தித்திக்கும் தேன்மலையில் திவ்யமாய் எடுத்துரைக்கின்றான் ஏகனாம் அல்லாஹ். 5 கடமைகளை மட்டும் சொல்லித்தராகப்பட்டார்கள். இன்னல்லாஹ பஅஸனி பிதமாமி மகாரிமல் அக்லாக் வ கமாலி மஆசினில் அஃஆல், நிச்சயமாக அல்லாஹ் என்னை உள்ள ஒழுக்கங்களின் பரிபூர்ணத்துடனும் நற்செயல்களை நிறைவு செய்வதற்காகவுமே அனுப்பியுள்ளான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஞானத்தின் திறவுகோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அனைத்துமே நல் ஒழுக்கங்கள் தான். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? தன் நாவினாலும் கைகளினாலும் பிறருக்கு வேதனை தராதவன் தான் உன்னை முஸ்லிம். இன்று தீய வார்த்தைகளால் விரிந்த உள்ளங்கள் எத்தனை, இல்லங்கள் எத்தனை. அதனால் தான் சொன்னார்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த சுந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா, யார் அல்லாஹ்வை கொண்டு வறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நல்லதே பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும். வாய் மூடி இருப்பவனே இரச்சம் பெற்றவன் என்று பேச்சில் ஒழுக்கம் பேணி சொல்ல தந்தவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமா, கல்லாவுல் ஹாஜத்தில் இருந்து கபருக்கு செல்லும் வரை அனைத்து நல் ஒழுக்கங்களையும் பேண சொன்னார்கள். சூரத்து வேந்த சுந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பிடத்தில் அதிக நேரம் இருக்காதீர்கள், கல்பிடம் தான் ஷைத்தானின் இறப்பியம் இருந்தார்கள். சோதனைகளின் போது அடித்து ஓலமிட்டு புலம்புவதை தடுத்தார்கள். ஒருமை செய்வதில் நாம் கஷ்டத்தின் ஆரம்பத்தில் தான் என்று கூறி மௌத்தானவர்கள் முன்னிலும் எப்படி ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்று கூறி சொன்னார்கள் சொர்க்கத்து வேந்த சுந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தட்டில் உணவை அங்கும் இங்குமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது, யா குலாம் பிஸ்மில்லாஹி தஆலா, என் அருமை சிறுவனே பிஸ்மி சொல்லி சாப்பிடு, வகுல்லு பியமீனிக், உன் வலது கரத்தால் சாப்பிடு, வகுல்லு மிம்மா யலீக், உன் அருகில் இருந்து சாப்பிடு என்று கூறி உண்பதிலும் ஒழுக்க முறையை பேண சொன்னார்கள் சொர்க்கத்து வேந்த சுந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஹஜ்ஜின் போது உமர் ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டையின் மீது அமர்ந்திருந்த போது உன் பெண்ணை யதார்த்தமாக பார்க்க அவர்கள் முகத்தை நபி அவர்கள் திருப்பி விட்டார்கள். மீண்டும் பார்க்க மீண்டும் அவர்கள் முகத்தை திருப்பிவிட்டு, யா ஃபதல் ஃபைனலகல் ஊலா ஃபலைஸ லக ஸானி, முதல் பார்வையை போன்று இரண்டாம் பார்வை இல்லை, முதல் பார்வை யதார்த்தம், இரண்டாம் பார்வை பாவத்தில் சேர்த்துவிடும் என்றார்கள். எனவே இம்மையிலும் மறுமையிலும் உயர்வு பெற உத்தம நபிகளார் காட்டித் தந்த ஒழுக்கங்களை பேணி நடந்து ஈருலகிலும் ஜெயம் பெறுவோம், ஈமானில் ஒளி பெறுவோம். வல்ல ரஹ்மான் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய் பெற்றவாறு கூறி வருகிறேன், விதை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தொடர்பு போட்டியாளர் السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا وشكرا لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله
ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. விண்ணையும் மண்ணையும் படைத்த அழகாட்சி புரிகின்ற அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா சுந்தர நபி மீது ஸலவாத் ஸலாம் கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை ஊக்கப்படுத்த வந்திருக்கும் பார்வையாளர்களே, என் போன்ற மாணவர்களே, நீதி தல்வா நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாமினை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இச்சபையாளர் எனக்கு தரப்பட்டிருக்கும் மகடம் ஒழுக்கம் பேண சொன்ன உத்தம நபிகளார் என்பதாகும். குறைவின்றி நிறைவாக பேச வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. இஸ்லாம் எந்த அளவிற்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் ஆகிய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அதே போன்றுதான் ஒழுக்கத்தை பேணுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கண்மணி நபி அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப எந்த அளவிற்கு பாடுபட்டார்களோ அதே போன்றுதான் ஒழுக்கத்தை பேணுவதற்கு பாடுபட்டார்கள் என்பதை கண்மணி நபி அவர்கள் கூறும்போது இன்னமா பைத்துல் தம்மீம மகாரிமில் அஹ்லாக், நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்த்தி செய்யாதன் என்று கூறினார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தை பேண சொல்லிப்பார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்று வரும்போது நாம் எல்லா துறைகளிலும் சான்றதாக இருக்க வேண்டும். நடை, உடை, பாவனம், பேச்சு, வியாபாரம் அனைத்திலும் ஒழுக்கத்தை பேண சொல்லி தந்தார்கள் உத்தம நபி அவர்கள். ஆடை அணியும் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்கள் கரண்டை காலத்துக்கு கீழ் ஆடை அணிவதை தடுத்துள்ளார்கள். பெண்கள் தங்கள் முகம், இரு மணிக்கட்டு, இரு பாதங்களை தவிர மற்றுள்ள அனைத்து உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கத்தை பேண சொல்லி தந்தார்கள் உத்தம நபி அவர்கள். கண்மணி நபி அவர்கள் கூறும்போது எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். பாருங்கள் கண்மணி நபி அவர்கள் பேச்சில் எப்படி ஒழுக்கத்தை பேண சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று. மேலும் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவன் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றார்கள். மேலும் எவரொருவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் தனது விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். ஆக விருந்தினரை கண்ணியப்படுத்துவது கூட இஸ்லாமிய ஒழுக்கங்களில் நின்றும் உள்ளது என்பதை கற்றுத்தந்துள்ளார்கள் கண்மணி நபி அவர்கள். ஒழுக்கத்தின் மேன்மை பற்றி உத்தம நபி அவர்கள் கூறும்போது நாளை மறுமை ஒரு முஃமினுடைய தட்டுக்கு மிகவும் கனமானது என்றால் தக்வல்லாஹ் ஹுஸ்னுல் குல்க், இந்த இரண்டும் இருந்தால் ஒருவனால் இலகுவாக சொர்க்கம் நுழைய முடியும் என்று கூறியுள்ளார்கள். ஒழுக்கத்தை பேணி நடப்பவன் தொழுகையாளின் மற்றும் நோன்பாளின் நன்மைகளை பெறுகின்றான் என்று கண்மணி நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹ் தன் வான்மறையில் கூறும்போது நபியே, விசுவாசிகளுக்கு நிற்கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்கள் மர்மஸ்தானங்களை பேணி காத்துக் கொள்ளட்டும் என்று கூறுகின்றார். இதன் மூலம் ஒரு பெண் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும் என்று அழகாக சுட்டி காட்டுகிறார். ஒரு சபைக்கு செல்லும் போது பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி கூறும்போது ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் தலான் அவர்கள் கண்மணி நபி அவர்கள் சஹாபாக்களுடன் இருக்கும் சபையில் கண்மணி நபி அவர்கள் சஹாபாக்களிடம் இளைய உதிர்கால மரம் எது, அது ஒரு முஃமினுக்கு அத்தாட்சி என்ற கேள்வி ஒன்றை கேட்க சஹாபாக்கள் காட்டில் உள்ள எல்லா மரங்களையும் கூறினார்கள். கண்மணி நபி அவர்கள் அது இல்லை, அந்த மரம் பேரித்த மரம் என்று கூறினார்கள். அதன் பிறகு அப்துல்லா இப்னு உமர் தலான் அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் தந்தையே, இன்று கண்மணி நபி அவர்கள் சபையில் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், நான் ஏன் கூறவில்லை என்று தெரியுமா? பெரியவர்களுக்கு முன் சிறியவன் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று சபையின் ஒழுக்கத்தை பேண உள்ளாக்கியுள்ளார்கள். சபைக்கு உள்ளே செல்லும் போதும் வெளியே வரும்போதும் சலாம் சொல்லட்டும். சபை முடிந்தவுடன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி என்று ஓதட்டும் என்று சபையின் ஒழுக்கத்தை பேண சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக கண்மணி நபி அவர்கள் நம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் நகம் வெட்டுவதிலும் தலைமுடி வெட்டுவதிலும் ஏன் தலை சீவு முறையில் கூட ஒழுக்கத்தை பேண சொல்லி தந்திருக்கிறார்கள். விளைச்சல் இல்லாத பேர் எந்த அளவிற்கு பயன் தராதோ அதே போன்றுதான் ஒழுக்கம் இல்லாத எந்த அமலும் எந்த கல்வியும் பயன் தராது. ஆக கண்மணி நபி அவர்கள் நமக்கு போதித்த ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் பேணி நடந்து அல்லாஹ்வின் அருளையும் கண்மணி நபி அவர்களின் உயர்மிகு ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்பு போட்டியாளர் மூணு பேருக்கு நடத்துவீங்க அது பற்றி சொல்லி நான் ஜமாத்து முடிச்சுட்டு வரேன் சார்.
தொடர்கிறார் எழுத்து மேல்நிலைப்பள்ளி எம் ஹமீது அஸ்மா. என்ன அட்மிஷன் கட்டி السلام عليكم حمدا وشكرا لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة قال النبي صلى الله عليه وسلم أدبني ربي فأحسن تأديبي صدق الله العظيم. ஒழுக்கத்தை ஒருமையுடன் கற்றுத்தந்த உயிர் நபியவர்களை நமக்கு தந்த உத்தமனுக்கு எப்புகள் அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்கத்தின் நூற்று ஒற்றுமை நபி மீது ஓதுவோம் ஸலவாத் ஸலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவையோர்களே, அவை நோக்கி அமர்ந்தோர்களே, என்னின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இப்போட்டியில் வழங்கப்பட்டுள்ள மகுடம் ஒழுக்கம் பேண சொன்ன உத்தம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதே. துன்பம், துயரம், கெடுதி, கொடுமை, வறுமை, நோவினை, அநியாயம், அட்டூழியம் போன்றவற்றில் சிக்கி தவித்து தத்தளிக்கும் தருவாயில் ஒழுக்க நெறிகளை பேணி கனிவாக கண்ணியமாக செயல்பட்டு தீய ஆசா பாசங்களை கிள்ளி எறிந்து உயர்வான வாழ்வு வாழ வழி அமைத்து தந்தார்கள் உத்தம நபியவர்கள். ஆம், மாநபியவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்கங்கள் மனித வாழ்வின் அனைத்து துறையிலும் வழிகாட்டியாய் இருக்கின்றன என்றும் மார்க்கத்தின் அடிப்படை நோக்கமே ஒரு மனிதன் நற்குணங்களுடன் வாழ்வதுதான் என்றும் ஈமான் என்பது நம்முடைய நடத்தையிலும் ஒழுக்கத்திலும் வெளிப்பட வேண்டும் என்று எளிவாய் சொன்னார்கள் ஏந்தல் நபியவர்கள். நகம் வெட்டுவது முதல் நாட்டை ஆளுவது வரை ஒழுக்க நெறிகளை ஓர்மைப்படுத்தி சொன்னார்கள் செம்மல் நபியவர்கள். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. என்னுடைய இரட்சகன் எனக்கு அழகிய முறையில் ஒழுக்கத்தை கற்பித்தான் என்று ஏந்தல் நபியவர்கள் கூறினார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலும் குறை இருந்தால் இறைவன் அதற்குரிய கூலியை தருவான். ஆனால் பிறருக்கு நாவினால் அனிதம் விளைவித்தால் அவன் மன்னிக்கும் வரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றும் அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடியது என்றும் அல்-கில்பு யக்குலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும் என்றும் கோல் சொல்பவன் தனது சொந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் என்றும் பொய், புறம், கோல், பிறருக்கு நோவினை செய்தல் போன்ற கொடூரத்திற்கு ஒரு குறிக்கோளான ஒழுக்கத்தை சொல்லித் தந்தார்கள் செம்மல் நபியவர்கள். மாநபியவர்கள் கடை வீதிக்கு செல்லும் போது ஒவ்வொரு வீட்டின் கதவை தட்டி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கும் தாராளத்தன்மையும், பெருநாள் என்று தெருவில் தேம்பி தேம்பி அழுத சிறுவனை அரவணைத்து புத்தாடை அணிவித்து ஆதரிக்க தூண்டிய அறவழியும், ஒரு மஸ்ஜிதில் சிறுநீர் கழித்த ஒரு கிராமவாசியை பார்த்து கோபப்படாமல் அருமை தோழரே, பள்ளி வாயில் என்பது தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனித இடமாகும், இது போன்ற செயல்களை இங்கே செய்யக்கூடாது என்று அன்பாக ஒழுக்கத்தை எடுத்துரைத்தார்கள். மேலும் பாதையில் கிடக்கும் ஒரு முல்லை எடுப்பதும் சதகா என்றும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமி. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அரபியில் சொல்வார்களே, மல்ல அததலஹு லா இல்மல. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை என்று சொல்வார்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ்வே அருள்மறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். உலகமே உள்ளங்கையில் இருக்கும் உத்தம நபியவர்கள் ஒழுக்கத்தோடு கல்வி கற்க வேண்டும் என்று அச்சுறுத்தியதோடு உடலில் தழும்பை ஏற்படுத்தும் நாற்கட்டிலில் வாழ்ந்து ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிக்க இறைவனிடம் நுழைஞ்சினார்கள் என்றால் இது ஒழுக்கத்தின் உயர்வு அல்லவா? அல் ஹயாஉ லா யத்தி இல்லா பிகைரி. ஞானம் என்பது நன்மைத்தான் கொண்டு வரும் என்று ஏந்தல் நபியவர்கள் கூறினார்கள். ஒரு அந்நிய பெண் ஆடவரின் முன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் ஒழுக்க
ஒழுக்கமான ஆடையை அணிய வேண்டும் என்றும் குரலை தாழ்த்தி பேச வேண்டும் என்றும் பெற்றோர் உறவினர் பெரியோர் சிறியோர் போன்றோரின் கண்ணியத்தை பேண வேண்டும் என்றும் அன்பு அடக்கம் அறிவு பணிவு இரக்கம் சகிப்புத்தன்மை கீழ்ப்படிதல் போன்ற ஒழுக்கத்தின் ஒழுகு வரிசையை வரிசைப்படுத்தினார்கள் செம்மல் நபி அவர்கள். ஒழுக்கம் பற்றி இன்னும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் எச்சரிக்கை மணியோசை எண்ணித்தான் அச்சம். எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்க நெறிமுறைகளை பேணி செயல்பட நம் யாவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மதரசத்துல் ஹாமியா எஸ்என் உமர் அல்-ஃபாரூக். அஸ்ஸலாமு அலைக்கும். வான் படைத்து வானிலுரை கோன் படைத்து நீர் படைத்து நீர்வாழ் மச்சம் படைத்து நிலம் படைத்து நிலம்பால் உயிரினம் படைத்து ஆளுகின்ற நாயகா புகழ் போற்றி அல்ஹம்துலில்லாஹ். ஆளும் இறையோனின் அருள் பெற்ற இறை தூதே, நானும் எமை காக்கும் நன்னபியே கண்மணியே, உங்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சாட்சி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்றோரே உயிர் சான்றோரே பெற்றிடுவீர் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இம்மன்றம் எனக்கு மகத்திட்ட மகுடம் ஒழுக்கம் பேணச் சொன்ன உத்தம நபிகளார். ஆம், எப்படியும் வாழலாம் என்றிருந்த மக்களை இல்லை இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நீதியை ஏற்படுத்தி தந்த அண்ணலார் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவன் காலை கண் விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரையுள்ள அத்துணை அம்சங்களிலும் ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லித் தந்தவர்கள் நம் நபி அவர்கள். உத்தம நபிகளார் சொல்லித்தராத ஒழுக்கங்களும் இல்லை, காட்டித்தராத நடைமுறைகளும் இல்லை. ஆரம்பமாக ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒழுக்கங்களில் உன்னதமானது வெட்கம் என்ற ஆளு மிகையாகாது. எவன் ஒருவனிடம் வெட்கம் இல்லையோ அவனை விட்டும் ஒழுக்கம் பறந்துவிடும் என்பதை இதாலம் தஸ்தஹி ஃபஸ்ன மாஷித்த என்ற நபிமொழியின் மூலம் ஒழுக்கத்தை நமக்கு உணர்த்தி தந்தவர்கள் உம்மி நபி அவர்கள். அடுத்து சாப்பிடுவதில் நபிகளார் காட்டிய ஒழுக்கம். சம்மில்லா குல்பி யமீனிக் வ குல் மிம்மாயிலிக் என்றெல்லாம் ஒழுக்கம் போதித்த அண்ணலார் சாப்பிட்ட பின் விரல்களை சூப்பி தட்டை வலித்து சாப்பிடு, உணவில் பரக்கத்து ஏற்படும் என்றும் உலகிற்கு உறுத்தினார்கள். அடுத்து ஆடைகளை கொண்டு உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அதை கண்ணியமானதாக அணியுங்கள் என்று நபிகளார் அன்றே சொல்லி இருக்க, இன்றோ ஃபேஷன் என்ற பெயரால் அரை குறை ஆடைகளை அணிவதின் விளைவுதான் இன்றைய சமுதாய சீர்கேடுகளும் ஒழுக்க சீர்கேடுகளும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது மட்டுமல்ல, இன்று பெண்கள் உலக அழகினாக புறப்பட்டு ஊர் சுற்றி நாசமடையும் காலத்தில் ஓ பெண்களே, நீங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள், அந்நிய ஆண்களோடு உறவாடாதீர்கள், ஹிஜாபை பேணுங்கள், முக்மினான ஆண்களே முக்மினான பெண்களே உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒழுக்கம் போதித்து நல்வழிப்படுத்தினார்களே. ஆனால் இன்றோ இளைஞர்கள் இளைஞர்களின் நிலை என்ன? இரு பாலாரும் நெருங்கி பழகிறார்கள், ஒழுக்க வரம்பை மீறுகிறார்கள், பாய் ஃப்ரெண்ட் என்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் என்றும் கூறி திரிகிறார்களே. நம் பெருமானார் போதித்த ஒழுக்கம் எங்கே போயிற்று? சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்து குடும்ப வாழ்வில் நபிகளார் பேணச் சொன்ன ஒழுக்கங்கள் ஏராளம் ஏராளம். கணவனை பார்த்து சொன்னார்கள், மனைவியிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன நபிகளார் மனைவியை பார்த்து நீங்கள் விரும்பும் சொர்க்கம் வேண்டுமா, உங்கள் ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லித் தந்தார்கள். பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், மன் ஆன சலாத பனாத்தின் ஃபஅத்தமஹுன்ன வ அஹ்ஸன தஅதீபஹுன்ன ஃபலஹுல் ஜன்னாம். யார் 3 பெண் மக்களை ஒழுக்கம் கற்பித்து சிறந்த முறையில் வளர்ப்பாரோ அவருக்கு சுவனம் நிச்சயம் உண்டு என்ற சுப செய்தியை சொன்ன உத்தம நபிகளார் பிள்ளைகளை பார்த்து உங்கள் பெற்றோரிடத்தில் சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள், அவர்களின் சப்தத்தை விட உங்களின் சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள் என்றெல்லாம் ஆழிய ஒழுக்கங்களை போதித்திருக்க, இன்றோ பல பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களில் அவதிப்படும் நிலை ஏன் அன்பானவர்களே? உங்களுக்கு கல்வி ஞானம் வேண்டுமா? முதலில் ஒழுக்கத்தை கடைபிடிங்கள். மல்லா அதபலஹூலா அல்மலஹூ. எவனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வியே
இல்லை என்றும் சொல்லித் தந்தார்கள். மது, சூது, லாட்டரி, லஞ்சம், போதைக்கு அடிமைப்பட்டு சிக்கி சீரழியும் ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கம் எங்கே இருக்கும்? எனவேதான் அல்-ஹம்ரு ஜும்மாவுலிசும், ஒழுக்கத்தையே வேருடன் பிடுங்கெறியும் மதுவை அருந்தாதீர்கள் என்றும் எச்சரித்தார்கள். லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், மாறாக உங்கள் ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள திருமணம் செய்யுங்கள், அதுதான் என் வழிமுறை என்றும் அறிவுறுத்தினார்கள். எதிலும் பெரியவர்களை முற்படுத்துவதும் சிறியவர்களிடம் அன்பாக பேசுவதும் ஒழுக்கம். உறவினர்களோடு இணைந்து வாழ்வதும் ஒழுக்கம். உன் சகோதரனை பார்த்து புன்முறுவல் செய்வதும் அனாதைகளை ஆதரிப்பதும் அண்டை வீட்டாரோட நெருக்கமாக வாழ்வதும் நடைமுறை ஒழுக்கம் என்றும் போதித்தார்கள் கோமா நபி அவர்கள். பிறர் வீட்டில் நுழையும் போது அனுமதி கேட்பதும் சலாம் சொல்லி நுழைவதும் நம் வீட்டிற்கு வரும் விருந்தாளியை உபசரிப்பதும் ஒரு முக்மீனிடம் இருக்க வேண்டிய ஒழுக்க பண்புகள் என்றார்கள் ஒப்பற்ற நபி அவர்கள். பிறர் அமர இடத்தை விசாலமாக்கி கொடுப்பதும் 2 பேர் அமர்ந்திருக்க நடுவில் அமராமல் இருப்பதும் சபையின் ஒழுக்கம். கழிவறைக்கு செல்லும் போது செருப்பணிவதும் தண்ணீரை அமர்ந்து குடிப்பதும் நகம் வெட்டுவதும் எண்ணெய் மனம் பூசுவதும் மிஸ்வாக் செய்வதும் கூட அடிப்படை ஒழுக்கம் என்றார்கள் அண்ணல் நபி அவர்கள். நீ தூங்கச் செல்கிறாயா, முதல் ஒளிச்செய்திக்குள் உன் வலதுபுறமாக சாய்ந்து படி என்று தூக்கத்தின் ஒழுக்கத்தை கூட சொல்ல தவறவில்லை எம்மா நபி அவர்கள். ஆக ஒமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு என்ற லோனின் வாக்கிக்கணுங்க. மனிதர்களை புனிதனாய் மாற்றிடும் மாடல் நபியின் ஒழுக்க போதனைகளை ஏற்று நடந்தால்தான் ஜகம் எங்கும் அமைதி தவழும். சத்தியம் வேறொன்றும் அசத்தியம் அழியும். நீதி பிறக்க நேர்மை சிறக்க மனிதநேயம் தலைக்க உத்தம நபிகளார் உரைத்த ஒழுக்கங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று அழுத்தமாய் கூறி வருகிறேன், விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி பேரிக்கும் முஹம்மது வாஹித் சாஹிப். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். விண்ணமைத்து மண்ணமைத்து விரிக்கதில் நிலமமைத்து எண்ணற்ற அடியார்களை இம்மண்ணுலகில் அமைத்து அதிலும் எழில்மிகு பேரழகாம் எம்பெருமானாரின் உம்மத்தாய் எமையாக்கிய அருளாளனே, உன் தனக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தின் அருள்குடை சூனத்தின் பேரொளி ஒழுக்கத்தை பேணிக் காத்த உத்தமரே, உங்கள் மீது ஸலவாத் ஸலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அன்பின் ஆன்றோரே, அறிவில் சான்றோரே, நீதியின் சிகரங்களே, நவில்கின்றேன் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இச்சபையோரால் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஒழுக்கத்தை பேணி சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், முழுமனித சமுதாயத்தில் வெற்றிக்கும் உயர்விற்கும் வளமான நலமான அமைதியான நல்வாழ்விற்கும் முக்கிய பாலமாக அமைவது ஒழுக்கம்தான். மனிதன் புனிதனாக மனிதன் உண்பதிலும் உடுப்பதிலும் உறங்குவதிலும் கல்வி கற்பதிலும் தன் குடும்பத்திலும் ஏன் பொருளாதாரத்தை செலவழிப்பதிலும் கூட எப்படி கண்ணியத்தை பேணி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று தன் சொல்லாலும் செயலாலும் காட்டி தந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் மனிதன் புனிதனாக மாற ஒழுக்கம் மிகவும் அவசியம். அல்லாஹ் அருளப்பட்ட பகுத்தறிவால் மற்ற படைப்பினங்களை விட உயர்ந்த மனிதன் தன் அறிவால் ஒழுக்கம் நிறைந்த குணங்களை தேர்ந்தெடுக்கும் சமயம் புனிதனாக மாறுகின்றான். தாழ்ந்த குணங்களை தேர்ந்தெடுக்கும் சமயம் மிருகத்தை விட கேவலமாக மதிக்கப்படுகிறான். மல்ல அதபலகு ஒல இல்மலகு, எவனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை என்று சொன்னார்கள் சுந்தர நபி அவர்கள். ஒழுக்கம் இருப்பவனிடம் கல்வி இருக்கும், ஆனால் கல்வி இருப்பவனிடம் கண்டிப்பாக ஒழுக்கம் இருக்கும் என்று நம்மால் கூற முடியாது. மல்ல மெருகும் சகீரனா உலம் யுவக்கிர் கபீரனா படைசமின்னா, சிறியவர்களிடம் அன்பு காட்டாதவனும் பெரியவர்களிடம் மரியாதை செய்யாதவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று எச்சரித்து பெரியவர்களிடம் நடந்து கொள்ளும் ஒழுக்க முறைகளை கற்றுத் தந்தார்கள் தஹா நபி அவர்கள். இவ்வுலகில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வை ஒரே ஏகன முழங்கவும் சமூக சீர்திருத்தங்களை செய்யவும் தான் அனுப்பப்பட்டார்கள். அண்ணல் நபி அவர்கள் இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் சங்கையான குணத்தை பூர்த்தி செய்வதற்காக தான் என்று கூறி ஒழுக்கத்தின் அவசியத்தை எடுத்து சொன்னார்கள் ஏந்தல் நபி அவர்கள். இது மட்டுமல்ல, ஒழுக்கமில்லாத கல்வி காகித பூ போன்றது
அது மனம் தராது. மாணவர் ஆசிரியரிடம் கல்வி பயிலும் போது ஆசிரியருக்கு முன் பணிவோடு அமர வேண்டும் என்பது அண்ணல் நபியின் அமுது மொழியாகும். இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், 30 வருடம் நான் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன், அதன் பின் 20 வருடம் கல்வி பயின்றேன். சில அறிஞர்கள் ஒழுக்கத்தை கற்கும் முன் கல்வியை கற்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து ஒழுங்கீனமுடையவர்கள் உலகில் உயர்ந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் ஒழுக்க சீலர்கள் பற்பல சாதனைகளை படைத்து இன்றளவும் பிறர் பின்பற்றும் அளவிற்கு திகழ்கிறார்கள் என்பது உண்மை. அடுத்து ஒழுங்கீனமுடையவர்கள் உலகில் உயர்ந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் ஒழுக்க சீலர்கள் பற்பல சாதனைகளை படைத்து இன்றளவும் பிறர் பின்பற்றும் அளவிற்கு திகழ்கிறார்கள் என்பது உண்மை. இன்றளவும் பிறர் பின்பற்றும் அளவிற்கு திகழ்கிறார்கள் என்பது உண்மை. அடுத்து மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைக்கு முதல் காரணமே நாவுதான் என இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள். நாவு நலமாக இருப்பின் நாமும் நலமாகலாம். ஒழுக்கக்கேட்டிற்கான நாவாக நம் நாவு இருக்கக்கூடாது. நாவினால் நற்காரியங்களை சாதிக்க வேண்டும். பிற சாபத்திற்கு ஆயுதம் அல்ல. மண் சமத்து நஜ்ஜா, வாய் மூடி அமைதியாக இருப்பவன் வெற்றி பெற்று விட்டான் என்று நாவடக்கத்தை நானிலத்திற்கு சொல்லி தந்தார்கள் சுந்தர நபி அவர்கள். சஹாபாக்கள் நபி அவர்களின் அருகில் அமரும் போது மிகவும் ஒழுக்கமாகவும் மரியாதையுடன் அமர்வார்கள். நபியை நேருக்கு நேர் பார்க்க மாட்டார்கள். ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஒரு விஷயத்தில் ஒருவரை தலைவராக்குவதை பற்றி பேசும் சமயம் சப்தம் உயர ஆரம்பித்தது. இந்நிலையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் என்ற வசனத்தை இறக்கி, ஈமான் கொண்டவர்களே, நபியின் சத்தத்திற்கு மேல் தங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் கூறினார். எனவே ஒழுக்கமில்லாத கல்வி எனவே ஒழுக்கமில்லாத கல்வி நமக்கு பயன் தராது. ஒழுக்கத்துடன் பயிலும் கல்விதான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழு ஒழுக்கமும் பயன் தரும் கல்வியாகும். தந்தையை இழந்தவன் அனாதை அல்ல, கல்வி ஒழுக்கத்தை இழந்தவனே அனாதையாகும். ஒழுக்கமே உயர்வு தரும், ஒழுக்கமற்றவன் உயரற்றவனே. ஆக மானிட மேன்மைக்கு ஒழுக்கமே இன்றியமையாதது. இம்மை மறுமை வாழ்வில் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்போம். ஆகிரத்தில் ஒழுக்க சீலர்கள் என்ற பட்டியலில் இணைவோம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி வளமான வாய்ப்புகளை முத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பேச்சு போட்டியில் இன்னும் ஓரிரு மாணவர்கள் பாக்கியுள்ளார்கள். அந்த போட்டி சாதாரணமாக கொடுக்கிறது. அதே போன்று நேற்று மழையின் காரணமாக போட்டிகள் எல்லாம் நடைபெற்றது. எனினும் மாணவர்கள் சூழ்நிலையினால் வர முடியாத மாணவர்களுக்கும் இன்று